7th November 1888ல திருச்சிராப்பள்ளியில ஒரு பையன் பிறக்கிறான். ஆனா அந்த பையனுக்கு அப்போ தெரியாது ஒரு கேள்வி அவனோட வாழ்க்கையவே மாத்த போகுது அப்படின்னு. அந்த பையனோட பேர் தான் சி.வி. ராமன். இன்னைக்கான வீடியோல நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சி.வி. ராமன் பாத்தீங்கன்னா எஸ்.டி. அலாய்சியஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூல்ல தான் அவர் படிக்கிறாரு. மேலும் படிப்புக்காக மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ்ல BA இங்கிலீஷ் அண்ட் அலைட் பிசிக்ஸும் எடுத்து படிக்கிறாரு. அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சவுண்ட் அண்ட் அக்காஸ்டிக்ஸ் மேல நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. அவரோட இன்ஸ்பிரேஷன் ஆன பேரான் ரிலே பாத்தீங்கன்னா லைட் ஆப்டிக்ஸ் பத்தின நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. சோ சி.வி. ராமனுக்கு ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, எதுக்கு கடல் தண்ணி ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்றது தான். அதுக்கு ரேலே அவரோட பேப்பர்ஸ்ல ஒரு பதில் எழுதியிருக்காரு. அது என்னன்னா, ஸ்கையோட லைட் பாத்தீங்கன்னா தண்ணி மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுனாலதான் தண்ணியோட கலர் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா சி.வி. ராமன் அதை சுத்தமா மறுத்தாரு. ஏன்னா தண்ணியோட கலர் டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு, வேறாஸ் ஸ்கையோட கலர் பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ல தானே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே இருந்திருக்கு. சோ இந்த ஒரு கேள்விக்கான பதில அவர் அப்போ தேட முடியல. ஏன்னா அவர் சவுண்ட் அண்ட் அக்காஸ்டிக்ஸ் மேல நிறைய ஆர்வம் செலுத்திட்டு இருந்திருக்காரு. சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு. என்னன்னா, ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் இஸ் தி ரீசன் ஃபார் தி கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ன்றது ஒரு போட்டான் ஒரு மாலிகுல் மேல படும்போது அது வேற வேற டைரக்ஷன்ல செதறது. அதாவது ஒரு தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸ்குள்ள பட்டா அது எப்படி செதறும், அதுதான் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வித ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் இருக்கு. ஒன்னு எலாஸ்டிக், இன்னொன்னு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சி.வி. ராமன் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு வயலட் ஃபில்டர்ல சன் ரேஸ பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண விட்டு அதுல வயலட் கலர் ரேஸ மட்டும் பிரிச்சு எடுத்து கிளிசரின்குள்ள வச்சு அதை எக்ஸாமின் பண்ணி அதுல இருந்து வர ரேஸ எடுத்து ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வச்சு பார்த்தா வயலட் கலர் கூடவே ப்ளூ கலரும் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா சி.வி. ராமன் ரெண்டு விதமான எனர்ஜில பார்த்தாரு. என்னன்னா, ப்ளூ கலர் கம்மியான எனர்ஜியாகவும் வயலட் கலர் அதிகமான எனர்ஜியாகவும் பார்த்தாரு. சோ கம்மியான எனர்ஜி இருந்தால் அதோட வேவ்லென்த் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், அதிகமான எனர்ஜி இருந்தால் அதோட வேவ்லென்த் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இதுதான் கலர் சேஞ்சுக்கான முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. கடைசியா சி.வி. ராமன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாரு. என்னன்னா, ஸ்கை ப்ளூ லைட் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில இருக்கிற மாலிகுல்ஸ் மேல படும்போது அங்க கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ எனர்ஜி லாஸ் ஆன லைட் பாத்தீங்கன்னா அந்த மாலிகுல்ல இருந்து ஸ்கேட்டர் ஆகி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அதோட கலர் லைட்டா டார்க்கன் ஆகுது, அதாவது சேஞ்ச் ஆகுது. சோ இதனாலதான் தண்ணியோட கலர் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்றத அவரு கன்க்ளூட் பண்ணாரு. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். பட் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டாங்க. February 28 இந்த ராமன் எஃபெக்ட கண்டுபிடிச்சதுனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் சயின்ஸ் டேவா இது கொண்டாடப்படுது. இறுதியா 1930ல சயின்ஸ் நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை ஏசியாலேயே முதல் முறையா சி.வி. ராமன் தான் வாங்குறாரு. அவரோட வாழ்நாள்ல 66 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதுல 450+ பேஜஸ் பாத்தீங்கன்னா அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட மனிதரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.